ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலினின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் பார்க்க போகிறது ஆட்டுக்கால் குழம்பு. ஆட்டுக்காலை வாட்டி இந்த மாதிரி வாங்கிக்கணும். இந்த கருப்பெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துடணும். அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கணும். அப்புறம் தான் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கணும். வாங்க இப்போது எப்படின்னு பார்க்கலாம். கழுவின ஆட்டுக்காலை ஒரு குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு, மஞ்சள் பொடி, மிளகு பொடி போட்டு ஒரு 10 விசில் வரைக்கும் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து தாளிச்சுக்கலாம். இன்னொரு வாணலில் எண்ணெயை விட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். சோம்பு நல்லா பொரியணும். அப்போ தான் வாசனை அதிகமாக இருக்கும். ஒரு ஆட்டுக்காலுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன். நல்லா வதக்கிக்கணும். ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. வதக்கின மசாலாவை இப்போ சேர்த்துக்க போகிறோம். இன்னொரு வாணலில் 1 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்துக்கணும். மணம் வந்துருச்சு. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். இது நல்லா வறுத்துக்கணும். இதோடு கூட 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வாணலில் இருக்க சூடுலே கசகசா வெடிக்க ஆரம்பிச்சிரும். 1/4 மூடி தேங்காய் நல்லா வறுத்தெடுத்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். இங்கே குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கலவையோடு கூட முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரை மூடி 2 விசில் வர வர வெயிட் பண்ணலாம். ஆட்டுக்கால் குழம்பு தயாராகிடுச்சு. ஆட்டுக்காலில் ஹார்ட்டுக்கு தேவையான அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது. போன்ஸுக்கு தேவையான கொலாஜன் இருக்குது. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. ஆட்டுக்கால் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஒண்டர் பாலின் சேனலில் இன்னும் க்யூபிங், கார்டனிங், ஹர்ப்ஸ், பேரண்டிங், வெஜ் குக்கிங் இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ஒண்டர் பாலின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.